15,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான மொபைல்ஸ் என்னென்ன டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். ஒவ்வொரு டைமும் புது புது மொபைல்ஸ் ஏதாவது வருது இல்ல மொபைலுக்கான ஆஃபர் வருது அப்படின்னா இதெல்லாமே மிஸ் பண்ணாம ரெகுலரா நம்மளுடைய ட்விட்டர் அண்ட் டெலிகிராம் இது ரெண்டுலயுமே அப்டேட் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது போக 15,000 ரூபாய் மட்டும் இல்லாம 20,000 ரூபாய் இல்ல 10,000 ரூபாய் பிரைஸிங்ல இருக்கக்கூடிய பெஸ்டான மொபைல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரீசெண்டா தான் அதுக்கு நம்ம வீடியோ பண்ணிருக்கோம். அந்த ரெண்டு வீடியோவுமே இங்க கார்ட்லயும் கொடுத்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள ஒரு பெஸ்டான ஸ்டோரேஜோட 8GB ராமோட மொபைல் போன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக Infinixோட 05G 2023 இந்த மொபைல்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய MediaTek Dimensity 920 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இது போக IPS LCD டிஸ்ப்ளே 120Hz refresh ரேட்டோட வருது. ரியர்ல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா எப்பயும் போல 16 மெகாபிக்சல் இருக்கு. இது போக இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கு. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 ஓட வருது. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 16,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. கார்டு ஆஃபரோட யூஸ் பண்ணீங்க அப்படினா 15,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். நிறைய டைம் ஆஃபர்லயுமே 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்குள்ள வருது. ஒரு பெஸ்டான ஸ்டோரேஜோட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல Infinix வேணா இதே மாதிரி 256GB ஸ்டோரேஜோட வேற ஏதாவது மொபைல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனா Tecnoவோட Spark 10 5G இந்த மொபைல் IPS LCD டிஸ்ப்ளே தான் 90Hz refresh ரேட்டோட வருது. அது போக இங்க MediaTek Dimensity 6020 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ரியர்ல 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல் தான் கொடுக்குறாங்க. 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் இருக்குது. 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. இல்ல 15,000 ரூபாய் வரைக்கும் வேணா ஒரு 12,000 ரூபாய் 13,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல இன்னும் பெட்டரா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனா Realmeயோட Narzo 50 5G இந்த மொபைலின் Full HD Plus டிஸ்ப்ளேயோட IPS LCD 90Hz refresh ரேட்டோட வருது. அது போக ரியர்ல 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Dimensity 810 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வருது. இதுவுமே அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 ஓட வருது. இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படினு பார்த்தா பெரும்பாலும் 4+64 12,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. ஒரு சில டைம் வந்து 13,000 ரூபாய் 13,500 ரூபாயில சேல் பண்ணுவாங்க. 12,000 ரூபாய்க்கு கிடைக்கும் போது நீங்க வாங்குனீங்க அப்படினா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொபைல் 5G ல தேவைப்படுறவங்க இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லப்பா எனக்கு இந்த பிராண்ட்லாம் வேணாம், நான் வாங்குனா சாம்சங்ல தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக Samsung Galaxy M14 5G இந்த மொபைல்லுமே Full HD Plus LCD டிஸ்ப்ளே 90Hz refresh ரேட்டோட வருது. ரியர்ல 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா 13 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. அது போக இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Exynos 1330 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஒரு சிலருக்கு Exynos வந்து பிடிக்காது, இருந்தாலுமே இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம். இது போக அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 வருது. 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனா பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் கொடுக்க மாட்டாங்க. இந்த மொபைலை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ இங்க கார்ட்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4+128 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்றாங்க. நிறைய டைம் ஆஃபர்ல 12,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் வரைக்கும் வாங்கிக்க முடியுது. அதனால 12,000 ரூபாய் கிடைச்சது அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ஈவன் 15,000 ரூபாய் கூட சாம்சங் ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இதை விட பெட்டரா கிளீனான நீட்டான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மோட்டோவோட G62 5G இந்த மொபைலுமே IPS LCD டிஸ்ப்ளே 120Hz refresh ரேட்டோட வருது. ரியர்ல 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா கொடுக்குறாங்க. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரா வருது. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் வருது. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டா இருக்கும். அது போக இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 695 ப்ராசஸர் வந்து இருக்குது. 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 ஓட வரும். இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6+128 16,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு 4+128 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இதே மாதிரி ஒரு ஸ்பெக்ஸோட வேற பிராண்ட்ல இருந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா iQooட Z6 5G அதுல பார்த்தோம் அப்படின்னா 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஆனா அது 5G மொபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 5G பேண்ட் சப்போர்ட் தான் இருக்கு. மற்ற விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட இதே மாதிரி சேமா தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அதையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4+64 15,000 ரூபாய்க்குள்ளேயே சேல் பண்றாங்க. இல்ல 15,000 ரூபாயோட இன்னும் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டா பெட்டரான மொபைலா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் Pocoவோட X5 5G இந்த மொபைல்ல Full HD Plus டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. AMOLED டிஸ்ப்ளே 120Hz refresh ரேட்டோட வருது. அது போக ரியர்ல 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா கொடுக்குறாங்க. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார், 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுக்குறாங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் பரவாயில்லாம இருக்கும். இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 695 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 ஓட தான் வரும். இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6+128 17,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. கார்டு ஆஃபரோட இப்பவே நீங்க 16,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். 15,000 ரூபாய்க்குள்ள ஆஃபர்ல வரும்போது வாங்கிக்க முடியும்.
பட் இதை விட எல்லா விதத்திலுமே பெட்டரா இருக்கக்கூடிய மொபைல் அப்படின்னு பார்த்தா போக்கோட எக்ஸ்போர் ப்ரோ 5G சொல்லலாம். அது 15,000 ரூபாய்க்குள்ள தான் நிறைய டைம் வந்து சேல் பண்றாங்க. பட் அது ஆண்ட்ராய்டு 11ல லான்ச் பண்ண மொபைல். அது போக அதுல போர்டு ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வந்ததா சொல்றாங்க. அதனால அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த போக்கோ X5 5G பத்தி நீங்க இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ இங்க கார்ட்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த மொபைல்ஸ் எல்லாமே 5G மொபைல்ஸ். 5Gலாம் எனக்கு வேணாம்ப்பா, எங்க ஊருக்கு 5G வருதோ வரலையோ, ஆனா நான் 4G தான் வாங்க போறேன் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக ரெட்மியோட நோட் 12 4G ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரோட வரும். தேவைப்படுறவங்க அந்த மாதிரி மொபைல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ரியல்மில வேணும் அப்படின்னா ரியல்மியோட 10 4G 4Gல இந்த ரெண்டு மொபைலுமே பெஸ்டா இருக்கும். சோ இதுல உங்களுக்கு எது தேவையோ அதை கூட ட்ரை பண்ணி பாருங்க. 15,000 ரூபாய்க்குள்ள பெஸ்டான 4G மொபைல். பட் பொதுவா 4G மொபைல் வாங்குறத நான் ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. ஏன்னா நிறைய இடங்கள்ல 5G வந்துருச்சு. சீக்கிரமாவே உங்க ஏரியாவுக்கும் 5G வந்துரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் 5G மொபைலா வாங்குங்க. அதுதான் பெஸ்டான சாய்ஸா இருக்கும்.